அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தேசம் சுதந்திரமடைந்த நாள். நம் அனைவருக்கும் விடுமுறை. அதனால் மிகவும் மகிழ்ச்சியாக நாம் இந்த நாளை கொண்டாடி வருகிறோம். வேத புஸ்தகத்தில் எரேமியா 51:27 தேசத்தில் கொடியேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக நம் இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிப்பது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. தேசத்தில் எங்கு பார்த்தாலும் பயங்கரங்கள், கொள்ளை நோய்கள், மரண ஓலங்கள் நாளுக்கு நாள் நம்மை பயமுறுத்துவது. நிரந்தரமில்லாத உலகத்தில் நிரந்தரமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் வேத புஸ்தகத்தில் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்தில் நடந்து வருகிறது. தேசத்தின் குடிகள் எல்லாரும் மலர்வார்கள். தேசத்திலே யுத்தத்தின் சத்தமும் மகா சங்காரமும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் இப்போது நடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஏன் இது எல்லாம் நடக்கிறது? ஓசியா 4:1 தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை என்று சொல்கிறார். மீகா 7:2 தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை படிக்கிறோம். அதனால் நாம் ஒவ்வொருவரும் நம் தேசத்திற்காக ஜெபிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் ஜெபிக்கும் போது யோவேல் 2:18 தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு கடாட்சிப்பார். லேவியராகவும் 26:6 தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 1:19 தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். ஆமேன்.